குட்பேட் அக்லிக்காக 18 ஆண்டுகளுக்கு பிறகு அஜித் எடுக்கப் போகும் அவதாரம் ஒரு முடிவோட தான் இருக்கார். குட்பேட் அக்லி படத்துக்காக 18 ஆண்டுகளுக்கு பிறகு அஜித் செய்யப் போகும் காரியம் குறித்து மிரட்டலான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அஜித் நடிப்பில் தற்போது விடாமுயற்சி படம் உருவாகி வருகிறது. நீண்ட காலமாகவே இப்படத்தின் ஷூட்டிங் நடந்து வரும் நிலையில் விடாமுயற்சியின் அப்டேட்டிற்காக வெறித்தனமான காத்து வருகின்றனர் ரசிகர்கள். இப்படியான சூழ்நிலையில் யாருமே எதிர்பார்க்காத விதமாக அஜித்தின் ஏகே 63 குட்பேட் அக்லி படம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது. இதனால் ரசிகர்கள் இன்பதிர்ச்சி அடைந்தனர். அஜித் தனது 62வது படத்தில் நடித்து வரும் நிலையில் திடீரென அண்மையில் அவரின் 63வது படம் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. பிரபல தெலுங்கு தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவிஸ் மேக்கர்ஸ் தயாரிப்பில் குட்பேட் அக்லி படம் உருவாகவுள்ளது. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கவுள்ள இப்படத்திற்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைக்கிறார். திரிஷா இல்லன்னா நயன்தாரா படம் மூலமாக தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமானவர் ஆதிக் ரவிச்சந்திரன். அதனைத் தொடர்ந்து இவர் இயக்கிய படங்கள் எதுவும் பெரியளவில் ரசிகர்களை கவரவில்லை. இதனையடுத்து நேர்கொண்ட பார்வை படத்தில் அஜித்துடன் இணைந்து நடித்தார் ஆதிக் ரவிச்சந்திரன். இப்படத்தின் ஷூட்டிங்கின் போதுதான் ஏகே ஆதிக்கிற்கு பல அறிவுரைகளை வழங்கியுள்ளார். இதனையடுத்து ஆதிக் ரவிச்சந்திரன் கடைசியாக இயக்கிய மார்க் ஆண்டனி படம் சக்கை போடு போட்டது. அத்துடன் இப்படத்தின் வெற்றியை அஜித்திற்கு சமர்ப்பிப்பதாக தெரிவித்திருந்தார் ஆதிக். இப்படி தீவிரமான அஜித் ரசிகராக திகழும் இவரது இயக்கத்தில் ஏகே 63 படம் உருவாகவுள்ளது ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பினை கிளப்பியுள்ளது. கண்டிப்பாக இது தரமான பேன்பாய் படமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் குட்பேட் அக்லி படம் தொடர்பாக மிரட்டலான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி இப்படத்தில் ஏகே 3 விதமான வேடங்களில் நடிக்கவுள்ளாராம். முன்னதாக கடந்த 2006ஆம் ஆண்டு எஸ். ரவிக்குமார் இயக்கத்தில் வெளியான வரலாறு படத்தில் அப்பா, 2 மகன்கள் என 3 விதமாக கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். இதனையடுத்து தற்போது 18 ஆண்டுகளுக்குப் பிறகு அஜித் மீண்டும் 3 வேடங்களில் நடிக்கவுள்ளது குறிப்பிடத்தக்கது.